புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தொடர்ந்து கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் 12,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நெற்மணிகள் முளைத்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க கேட்கலாம். ராமமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஆகிலா. கமுதி பகுதிகளில் 12,000 ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி மீண்டும் முளைக்க தொடங்கியது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்று வட்டார பகுதிகளான முஸ்தகுறிச்சி, நாரத்தங்குறிச்சி, பசுமன், முத்தாலகுளம், நாராயணபுரம், முதல்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 12,000 ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின. மழை நீரை வெளியேற்ற முடியாமல் நீரில் மூழ்கிய நெல் பயிர்கள் அம்பட்டு வயலில் மீண்டும் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் இதில் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கூட்டுறவு கடன் சங்கத்தில் பெறப்பட்ட பயிர் கடன்களை திரும்பி செலுத்த வழியில்லாததால் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய இழப்பீடு வழங்கவும், இந்த ஆண்டு பயிர் கடனை விவசாயிகளுக்கான தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.